சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பீட் த ஹீட்ல ஒரு தேங்காய் தோசை பார்க்க போறோம். இது ரொம்ப அந்த தேங்காயோட மணத்தோட ரொம்ப அவ்வளோ சாஃப்டா, வயிற்றுக்கு நல்ல ஆரோக்கியமான, நாவுக்கு ஒரு இதமான ருசியான ஒரு தோசை. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேங்காய் தோசை. தேங்காய்னாக்கா நம்ம எப்பவும் வழக்கமா யூஸ் பண்ற தேங்காய் போட்டு இது செய்யறது இல்ல. இளநீர்ல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா, தோசை பதத்துல இருக்கும் இல்லையா, அந்த வழுக்கைன்னு சொல்லுவோமே, இளநீர் நம்ம குடிக்கும் போது கிடைக்கும் இல்லையா, அந்த இதை எடுத்து அதை அரிசியோட சேர்த்து அரைச்சு நல்ல மணமான, வயிற்றுக்கு இதமான ஒரு தோசை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்ப 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 7 இளநீர்ல இருக்கிற வழுக்கை எடுத்திருக்கேன். இது இளநீர் வழுக்கை நிறைய எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்ல ருசியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப இதமான உணவு இது. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா மிக்சியில் சுற்றிக்கிட்டே வரும் அப்படியே போட்டோம்னா. கிரைண்டர்லேயும் போட்டு நீங்கள் அரைக்கலாம். நிறைய அரைக்கும்போது நல்லா பல்ஸில் போட்டுட்டு நல்லா கூழாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் அந்த இளநீருடைய பேஸ்ட்டை எடுத்துட்டோம். இப்போ 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருந்தோம். நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதையும் மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டோம். அதையும் முதல்ல நம்ம அரைச்ச இளநீரோடைய மாவை சேர்த்துட்டோம். இப்போ அரிசி மாவும் அந்த இளநீருடைய வழுக்க அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 2ஐயும் ஒன்றா கரைச்சி மூடி வைக்கிறோம். இதை புளிக்க வைக்கணும். ஆனால் ரொம்ப ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் புளிக்க வைக்க வேண்டாம். ஒரு 5 மணி நேரம் மேக்ஸிமம் புளிச்சா போதும். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. மறுநாள் திறந்து பார்க்குறோம். நல்லா பொங்கி இருக்குது. தொரன்னு பொங்காது. ஆனால் திறக்கும்போதே நல்லா, அதாவது மாவு ஊற்றும் போதே ரொம்ப வாசனையாக இருக்கும். தோசை பதத்துக்கு கொஞ்சம் கரைச்சிக்கோ. ரொம்ப கட்டியாக அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் இதை ரொம்ப மெல்லிசாக, அதாவது பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்ற முடியாது. நான் ஊற்றி பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி. ஏன்னா இதுவே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும்போது நான் அந்த மாதிரி செய்யணும்னு அதுக்கு நான் போனதே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வேகும்போதே தேங்காயோட மணத்தோடு இருக்கும். எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா வெள்ளை வெளேர்னு இருக்கும். இது ரொம்ப செவந்தெல்லாம் வராது. கோல்டன் கலரில் தான் வரும். இல்லை வெள்ளையாகவே இருக்கும். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம். விரும்பினா நெய் தேவையில்லை. ஏற்கனவே தேங்காய் வேறு நிறைய போட்டிருக்கோம். அதனால் நல்லெண்ணெய் தான் நான் விட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பஞ்சு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தேங்காயோட மணமும் எப்படா சாப்பிடலாங்கிற மாதிரி இருந்தது. சாப்பிட கூப்பிட்டா வராத ஆட்கள்லாம் இன்றைக்கி தோசையோட வாசனைக்கு டேபிளுக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு வெங்காய சட்னி, கார சட்னி அந்த மாதிரி வச்சுக்கலாம். சட்னி, சாம்பார், கத்திரிக்காய் கொத்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் முதல்ல ஊற்றுனதை விட கொஞ்சம் லேசாக ஊற்றியிருக்கேன். அதுவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஈஸியாக திருப்பிட்டோம். நல்லா வெள்ளை வெளிர்னு மணமாக இருக்குது. கண்ணுக்கும் குளிர்ச்சியாக, நாக்குக்கு ருசியாக, வயிற்றுக்கு இதமாக ஒரு தோசை. நல்லா மடக்கும் போதே பாருங்கள் சூப்பராக அப்படியே பட்டு துணி மாதிரி மடங்குது. மஸ்லின் கிளாத்து மாதிரி. நான் ஒரு கார சட்னியோடு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நல்ல ரெசிபி கொடுக்கணுங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.